அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதல்வர் நியமிக்காததால் நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளின் சங்க தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் கூறிய கருத்துக்களை தற்போது கேட்கலாம். ஏறக்குறைய ஒரு 100 கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளில் இரண்டாம் நிலை கல்லூரிகள் சில முதல் கிரேட் 1 காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நிரந்தர முதல்வர்கள் இல்லை. இது பெரிய அளவில் நிர்வாக சிக்கலை உண்டு பண்ணுகிறது. ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த கல்லூரியின் மூத்த பேராசிரியரிடம் பொறுப்பு முதல்வராக செயல்படும்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிரந்தர முதல்வர் இருந்தால்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடியும், நிர்வாக ரீதியாக திறம்பட செயல்பட முடியும். குறிப்பாக மாணவர்கள் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதே கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு மூத்த பேராசிரியர் அவங்க இருக்கிறதோட ஒரு ரெகுலர் அனுபவம் வாய்ந்த ஒரு முதல்வர் நிரந்தர முதல்வர் நியமிக்கப்பட்டால் அந்த டிசிப்ளின் ப்ராப்ளம், மாணவர் ஒழுங்கு கட்டுப்பாடு, அது அரசு கல்லூரிகளில் மிக மிக முக்கியம். ஒரு நிரந்தர முதல்வரால் தான் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். ஏன்னா பொறுப்பு முதல்வர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களே பொறுப்பில் இருக்கிறோம், நான் என்ன ரெகுலர் பிரின்சிபலா, நான் எப்படி இதை பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை தள்ளி போடுவாங்க. அதே இது நிரந்தர முதல்வர்னா அதை இமீடியட்டாக ஒரு ரெசல்யூஷனை எடுத்து அந்த நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இது இந்த வழக்கு, இந்த முதல்வர்களின் வழக்கு நிலுவையில் உள்ளது. அதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டால் தான் அந்த வழக்கு முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மூத்த பேராசிரியர்கள் பணிமூப்பு அடிப்படையில் இப்போ அந்த பேனலில் இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, முதல்வர் ஆகாமலே ரிட்டையர் ஆகிட்டாங்க. இவ்வளோ நாட்கள் ஏறக்குறைய ஒரு 28-30 ஆண்டுகள் அரசு கல்லூரிகளில் அவர்கள் பணியாற்றி ஒரு முதல்வர் பொறுப்பை அடைய முடியாமல் இந்த வழக்கு நிலுவையின் காரணமாக அவர்கள் முதல்வர் பொறுப்பை ஏற்க முடியாமல் அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். இது மிகவும் ஒரு வேதனையான விஷயம், ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷன் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு கேடருக்கு ப்ரொமோட் ஆகாமலே அவங்க ஓய்வு பெறுகிறார்கள் என்பது உண்மையிலுமே வருத்தப்படக்கூடிய விஷயம். அதனால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அந்த வழக்கை முடித்து முதல்வரை நியமிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக தமிழக அரசுக்கு வைக்கிறோம். தமிழக உயர்கல்வித்துறையில் காலியாக இருக்கக்கூடிய 9000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் எனவும் அப்போதுதான் கல்வியின் தரம் இன்னும் மேம்படுத்தப்படும் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு இதில் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.